மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். வேதாரண்யத்தில் உரிமையியல் குற்றவியல் நீதிமன்றங்கள் இரண்டுமே ஒரே கட்டிடத்தில் ஒன்றாக இயங்குகிறது. போதிய கட்டிட வசதி தாராளமாக இருக்கிறது. எனவே நீதிமன்ற குற்றவியல் உரிமையியல் நீதிமன்றங்களை தனித்தனியாக அமைத்து தர வேண்டும். பல காலம் 6 மாத காலத்திற்கு மேலாக இன்சார்ஜிலேயே ஓடிட்டு இருக்குது அந்த கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் இல்லை. அதை நடவடிக்கை எடுப்பார்கள். ஒரு கேள்வி கேட்டு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீதிபதிகளுடைய நியமனம் இன்றைக்கு நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் மூலமாகவும் சர்வீஸ் கமிஷன் மூலமாகவும் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆண்டுதோறும் நியமிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய காலியிடங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே கால்பார் செய்யப்படுகிற பொழுது கூடுதல் காலியிடங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அதனாலேயே ஒரு மேஜிஸ்ட்ரேட் 2 கோர்ட்டுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த அரசு விரைந்து அந்த காலியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கும். வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவியல் நீதிமன்றமும் உரிமையியல் நீதிமன்றமும் ஒரே இடத்தில் நடைபெறுவதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இடவசதி இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கான கோப்புகளும் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கு அரசின் பரிசீலனைக்கு வந்திருக்கிறது. அரசு பரிசீலித்து அது பற்றி விரைவில் நிதித்துறையினுடைய அனுமதி எப்படி தருகிறார்களோ அதை பொறுத்து முடிவெடுக்கும்.